ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தி கோட் திரைப்படம் 2வது நாளில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் 2வது நாள் முடிவில் இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும், அதனைத் தொடர்ந்து ஜெயிலர் திரைப்படத்தோட வசூலை தி கோட் திரைப்படம் முறியடிச்சதா இல்லை அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இங்கெல்லாம் 2வது நாள் மற்றும் 2வது நாள் முடிவில் இதுவரையும் தி கோட் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டுருக்கிறோம். பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு வீடியோவில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 2வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதாவது இதுக்கு முன்னாடி ஜெயிலர் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாளில் 8 கோடி வரை கலெக்ஷன் இருந்தது. அதனைத் தொடர்ந்து 2வது நாளில் 6 கோடி வரை வந்து கலெக்ஷன் இருந்தது. 2வது நாள் முடிவில் ஜெயிலர் திரைப்படம் 14 கோடி வரை ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் கலெக்ஷன் இருந்தது. இதனைத் தொடர்ந்து தி கோட் திரைப்படம் முதல் நாளில் 5 கோடி வரை கலெக்ஷன் இருந்தது. அதனைத் தொடர்ந்து 2வது நாளில் 4 கோடி வரை இந்த கலெக்ஷன் இருக்குது. 2வது நாள் முடிவில் தி கோட் திரைப்படம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 9 கோடி வரை வந்து கலெக்ஷன் இருக்குது. அடுத்தடுத்து தி கோட் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து 2 டேஸ் கால் வர வருது. அதனால கண்டிப்பாக நல்ல ஒரு வசூல் பண்ணும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்பா. ஓகே என்பா, இந்த மாதிரி தி கோட் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே என்பா, தேங்க்யூ.